பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். பட்டாணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினா புதினா ஆப்ஷனல் தான், என்னென்னு எடுத்துக்கலாம். மல்லித்தலை, உப்பு, ஜீரகம் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் ஒரு 3 மிளகாய் கீறி வச்சுருக்கு, பிரியாணி இலை, முந்திரி ஒரு 10 முந்திரி, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 3, பட்டை ஒரு 3 பீஸ். அது கூட பாஸ்மதி அரிசி நான் ஒரு 2.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்கு. இதில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக வறுத்துட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம். லேசாக அந்த பச்சை வாசனை போனதும் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆப்ஷனல் தான். புதினா சுவை உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். புதினா மட்டும் நல்லா வணங்கிருக்கும். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போனோடனே பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துலாம். பட்டாணி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கலர் கிளறிடுங்க. அரிசி இதுலேயே இந்த ஆயிலே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு. அரிசி நல்லா கலங்கிடுச்சு. அரிசி நான் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சுருப்பேன். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுவோம். மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுலாம் ஒரு விசில் வரட்டும். ஓகே, இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சேன்னு பார்ப்போம். ப்ரெஷர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம பன்னீர் புலாவ் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். பட்டாணி புலாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பட்டாணி புலாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை மேலே போட்டுக்கலாம். சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி புலாவுக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.